அனைவரின் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தெய்வ திரு CS ஆறுமுகம் ஐயா அவர்களின் 100 மற்றும் 100 வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள கௌரவ விருந்தினர்கள் திரு P. காளிமுத்து IPS முன்னாள் தமிழக காவல்துறை தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு K. துரைசாமி அவர்கள், மதிப்பிற்குரிய வெள்ளகோயில் திரு சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்துள்ள திரு மாணிக்கம் அவர்கள், திரு சக்தி துரைசாமி அவர்கள், அடுத்தது நமது இந்த ஐயா அவர்களின் குமாரர்கள், அவர்களுடைய பேரன் பேத்திகள், அவர்களுடைய உறவினர்கள் அனைவரும் நான் தனித்தனியாக பெயர் சொல்ல நேரமில்லை, நேரம் இருக்காது. அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய உரையில் கண்டிப்பாக நான் அதை குறிப்பிடப் போகிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கம். எனது ஆரம்ப காலத்தில் ஐயா அவர்களின் உதவிகள் மற்றும் உறுதுணையாக இருந்த செயல்கள் மூலம் நான் வழக்கறிஞராக பணியாற்றி வளர்ந்து எதிர்காலத்தில் இந்திய குடியரசின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வர முடிந்தது. நான் 2013-14 40வது தலைமை நீதிபதியாக நான் பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் ஐயா அவர்கள். நான் அதை விரிவாக பின்னால் கூறப் போகிறேன். அதற்கு முன் என்னை பற்றி நிறைய பேருக்கு இங்கே தெரிய சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் நான் தேர்ந்தெடுத்த துறை நீதித்துறை. நீதித்துறைக்கு ஒருவர் நுழைந்து விட்டால் அதாவது அது ஒரு சன்னியாசி வாழ்க்கை. உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த துறையில் மேலே வர முடியும். அதனால் எனக்கு நிறைய பேரை பார்க்கக்கூடிய பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. நான் 2014 ஓய்வு பெற்ற பின் ஒரு 3 அல்லது 4-5 மாதங்களிலேயே கேரள மாநில ஆளுநராக இருந்த போதும் என்னுடைய வேலைகளை குறைத்து கொண்டேன். அதனால் பார்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. சுருக்கமாக என்னை பற்றி சொல்லிவிட்டு என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஐயா அவர்களுடைய இந்த 100 விழாவில் கலந்து கொள்வதால் சுருக்கமாக என்னை பற்றி சொல்லிவிட்டு, நான் ஐயா அவர்கள் எப்படி உதவி செய்தார்கள், அதற்கு என்ன காரணம், எப்படி மேலே வர முடிந்தது என்பதை இங்கே உள்ள இளைஞர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் அதை கூற விரும்புகிறேன். நான் முதலில் கடந்து வந்த பாதையை சுருக்கமாக கூறுகிறேன். சிறு கிராமம், அதாவது காடப்பநல்லூர், பவானி தாலுகா, ஈரோடு மாவட்டம், விவசாய குடும்பத்தில் 27/4/1949 அன்று பிறந்து பள்ளிக்கல்வி முழுவதும் தமிழ் மொழியில் பயின்று அரசு பள்ளிக்கூடம் சிங்கம்பேட்டைங்கிற ஒரு ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஈரோடு சிக்கநாயக்கர் கல்லூரியில் முடித்து பின்பு சிவகாசியில் பட்டப்படிப்பை முடித்து அப்பொழுது இருந்த ஒரே ஒரு அரசு சட்டக்கல்லூரி சென்னை, அங்கே BL முடித்துவிட்டு ஜூலை மாதம் 1973 வழக்கறிஞராக பதிவு செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் திரு K. துரைசாமி அவர்களுடன் இணைந்து வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பித்தேன். அதற்கு முன்தான் எனக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் ஐயா அவர்களுடைய உறவு அல்லது துணை. அதை நான் தனியாக குறிப்பிடுகிறேன்.
பல வருடங்கள் வழக்கறிஞராகவும் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றி 46வது வயதில், அதாவது 8/1/96 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டு 11 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிவிட்டு 6 மாதங்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றத்தில், சண்டிகரில் உள்ள நீதிமன்றத்தில் பணியாற்றிவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டேன். கடைசியாக 40வது தலைமை நீதிபதியாக 19/7/2013 உச்ச நீதிமன்றத்தில் பணியேற்றிய பொழுது அன்று மாலை இதை குறிப்பிட்டாக வேண்டும். காரணம் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அடித்தளமிட்டவர்கள் பற்றி சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் வந்த சில நிகழ்ச்சிகளை கூற வேண்டும். நான் தலைமை நீதிபதியாக பதவியேற்று அன்று ஒர்க்கிங் டே, நேராக ராஷ்டிரபதி பவனிலிருந்து நேராக உச்ச நீதிமன்றம் நான் போய்கொண்டிருந்த பொழுது அப்போது இருந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் எனது இல்லத்திற்கு ஃபோன் செய்து நன்றி சொல்வதற்காக ஃபோனில் தொடர்பு கொண்டார்கள். என்னுடைய உதவியாளர் ஐயா அவர்கள் கோர்ட்டுக்கு போய்விட்டாரம்மா என்று சொல்லிவிட்டார்கள். அதன் சிறிது நேரத்திலேயே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். அவருக்கும் இது மாதிரி ஐயா அவர்கள் கோர்ட்டுக்கு போய்விட்டார் என்று சொன்னதுக்கப்புறம் நான் மாலை ஒரு 7 மணிக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் அவர்களை தொடர்பு கொண்டு பேசும் பொழுது முதலமைச்சர் அம்மா அவர்கள் எனக்கு வாழ்த்து தெரிவித்து ஆங்கிலத்தில் சொன்னார்கள், வாழ்த்து கூறினார்கள். அடுத்தது கலைஞர் ஐயா அவர்கள் நான் கனெக்ஷன் கேட்ட இந்த செக்ரட்டரி மூலம் அவருக்கு ஒன்றும் இடைஞ்சல் இல்லைன்னா ஒரு 7:30 மணி நைட்டு கனெக்ஷன் கொடுங்கன்னு. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அவர்கள் எனக்கு வாழ்த்து கூறி நீங்கள் தான் முதல் தமிழன் கொங்கு மாவட்டத்திலிருந்து பின்தங்கிய வகுப்பிலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறீர்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி என்னை வாழ்த்து தெரிவித்தார்கள். அதையெல்லாம் நான் பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன். காரணம் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள், அடித்தளம் விட்டவர்கள் ஐயா CS ஆறுமுகம் அவர்கள். அதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் குறிப்பிடுகிறேன். அதேபோல் நான் இங்கே வழக்கறிஞர் மத்தியில் கூறலாம், இருந்தாலும் இப்பொழுது நீதிமன்ற உத்தரவுகள் வெளியே வரும் அளவுக்கு நாங்கள் இருந்தபோது ஒரு பத்திரிகையிலேயோ இல்லை பிரிண்ட் மீடியா அண்ட் நியூஸ் சேனல்லையோ வருவதில்லை. நான் சொல்லுவது 2013-14க்கு முன்பு. அதையும் கூறிவிட்டு 1-2 கருத்துக்களை கூறிவிட்டு நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். முதலில் பாம்பே பிளாஸ்ட் கேஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், மும்பை பிளாஸ்ட் கேஸ். ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்றால் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிலேயே இதுதான் மிகப்பெரிய தீர்ப்பு. மும்பையில் நடந்த கலவரத்தில் 13 ஆண்டுகள் இந்த ட்ரையல் கேஸ் நடந்து தீர்ப்பு கொடுத்தார்கள். அதற்கு மேல் உச்ச நீதிமன்றத்தில் வரும்போது அப்போதிருந்த தலைமை நீதிபதி என்னுடைய தலைமையிலான அந்த பெஞ்சுக்கு மாற்றிவிட்டார்கள். அதை கிட்டத்தட்ட 10 மாதங்கள் தினம் காலையில் 10:30 ஈவினிங் 4 வரலாம் அந்த ஒரு கேஸையே கேட்டு 4 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்தோம். அதுதான் அதை தீர்ப்பு வந்த உடனே பிக்கஸ்ட் கேஸ் எவர் ஹர்டு பை சுப்ரீம் கோர்ட்னு நியூஸ் பேப்பர்லாம் இருந்தாங்க. மேபி அதுக்கப்புறம் இப்போ அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் கேஸ் ஜட்ஜ்மெண்ட். அதில் தான் பப்ளிக் செக்டார் பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசாங்கம் வளர்க்க வேண்டும் என்று கூறினேன். நான் டெல்லியை விட்டு திரும்பி என்னுடைய கிராமத்துக்கு வரும்பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களுடைய தலைவர்களும் என்னை வீட்டுக்கு ஐயா நீங்கள் தான் பொதுத்துறையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னீர்கள், நீங்கள் கிராமத்துக்கு போகிறீர்கள், நீங்கள் டெல்லியிலேயே இருந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும், சட்ட உதவிகள் மூலம் உங்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்றார்கள். நான் முடியாது என்று சொல்லிவிட்டு என்னுடைய குலத்தொழிலான விவசாயம் பார்க்க வேண்டும் என்று வந்துவிட்டேன். அடுத்தது முக்கியமானது ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அக்யூஸ்ட் கேஸ். அதாவது நம்ம சட்டத்தில் மரண தண்டனை கைதிகளுக்கும் எவ்வளோ நம்ம அரசியலமைப்பில் பாதுகாப்பு இருக்குங்கிறது சொல்லி மத்திய அரசாங்கம் 8 வருஷம் அவர்களுடைய கருணமனைவை உத்தரவு போடாமல் இருந்தது தவறு என்று சொல்லி அவர்களுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றி அதை வைத்து தான் இப்பொழுது அனைவரும்
விடுதலையாகி தங்கள் சொந்த நாட்டுக்கு செல்கிறார்கள். அடுத்தது வந்து ஸ்கேவெஞ்சிங், அது ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். இப்பொழுது யாருமே இந்த மனித கழுவை மனிதனே எடுக்கக்கூடாது என்ற உத்தரவை போட்டதுமே நான் இருந்த பெஞ்சில் தான். அதே போல் இந்த டிசபிலிட்டிஸ் ஊனமுற்றவர்களுக்காக உதவ வேண்டும் என்று நிறைய உத்தரவுகள், எங்கள் உத்தரவுக்கு அப்புறம் தான் இப்பொழுது அரசு கட்டடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேம்ப் இல்லாமல் இருக்காது. பர்சன்டேஜ் கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் அதிகப்படுத்துனாங்க. அடுத்தது எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த நோட்டா பேப்பர் ட்ரையல் எல்லாமே கோர்ட்டில் நான் தலைமை நீதிபதியாக இருக்கிற போது போட்ட உத்தரவுகள் தான். கடைசியாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து MP MLAக்கள் நினைத்து பார்ப்பார்கள். அவர்களுக்கு கொடுத்த MP ஃபண்டு MLA ஃபண்டு தவறானது என்று உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டபோது நாங்கள் 5 நீதிபதிகள் விசாரித்து அந்த தீர்ப்பு என்னது, இது சரியான தீர்ப்பு என்றும், ஆனால் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அதை பாதுகாக்கணும் இருக்கும். அது ஒரு முக்கியமான தீர்ப்பு. அதற்கப்புறம் ஓய்வு பெற்ற பின் பிரதம மந்திரி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று 5 வருடங்கள் கேரளா மாநில ஆளுநராக இருந்தபோது சான்சலர்ஸ் அவார்டு என்ற ஒரு முக்கியமான பெஸ்ட் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்துகிறோம். அதை ஜனாதிபதி அவர்கள் பார்த்து இதே மாதிரி மற்ற மாநிலங்களும் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. நான் அதுக்கு மேலே என்னை பற்றி சொல்ல விரும்பலை. இதெல்லாம் வந்து ஒரு அடித்தளம் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி மேலே வந்து நம்ம செய்ய முடியும். அடுத்தது ஐயா அவர்களை பற்றி நான் நிறைய குறித்து கொண்டு வந்திருந்தேன். ஆனால் நம்ம ஒரு 6 மணிக்கு முன்னால் ஐயா அவர்களை பற்றி விளக்கமாக நம்ம படத்து மூலம் பார்த்தோம். அவங்க பிறந்து வளர்ந்தது, அவர்களுடைய பதவிகள். அதனால் நான் அதை திரும்ப சொல்ல நினைக்கவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கூற வேண்டும். அவர் எங்கிருந்தாலும் தன்னுடைய மதிப்பிற்குரிய துணைவியார், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமதி பழனியம்மாள் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விருந்தோம்பலில் சிறந்து விளங்கினார் என்று கூறினார்கள். நான் கண்கூட அதை அனுபவித்திருக்கேன். அதில் பயன்பெற்றதில் நானும் எனது மனைவியுமாகவும் அதை பற்றி நான் தனியாக விளக்கமாக சொல்கிறேன். அதேபோல் திரு CS ஆறுமுகம் ஐயா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற காவல்துறை மந்திரத்திற்கு முற்றிலும் பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றும் அவர் கவலைப்பட்டதில்லை. அதை பற்றியெல்லாம் விளக்கமாக நிறைய செய்திகளை இங்கே காண்பித்தார்கள். அதை பற்றியும் நான் அதிகமாக பேச வேண்டியதில்லை. சென்னையில் இருக்கும்போது ஐயா அவர்கள் இறுதியாக சென்னையில் இருக்கும்போது அவருக்கு காவல்துறையில் மிகப்பெரிய கீ போஸ்ட் தந்திருந்தார்கள். தமிழக உளவுத்துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் சென்னைக்கு சென்றோம். பொதுவாக உளவுத்துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் என்று பலர் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஏரியா சம்பந்தப்பட்ட பணியில் தான் இருப்பார்கள். ஆனால் ஐயா அவர்கள் சென்னை மாநகரம் முழுவதுமே கவனிக்கும் பொறுப்பு இருந்தது. அது அவருடைய திறமையை பொறுத்து தான் அந்த மாதிரி அவருக்கு பணிகள்லாம் கிடைக்கப்பட்டது. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்களான மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர்கள் திரு MGR மற்றும் கலைஞர் என இருவரும் மிகவும் மதித்த ஒரு அதிகாரி ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள். நான் அதை பற்றியும் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது திரு CS ஆறுமுகம், திருமதி பழனியம்மாள் தம்பதிக்கு 5 பிள்ளைகள் அனைவருக்கும் தெரியும். அவர்களோடு நான் எப்படி பழகினேன், எப்படி உதவி செய்தார்கள் என்பதையும் நான் கடைசியாக சொல்லி முடிப்பேன். ஐயா அவர்களுடைய ஒரு சிம்பிளிசிட்டி, அவருடைய அதே சமயம் கம்பீரம், அவருடைய ஆற்றல், அவருடைய யோசிக்கும் திறமை, அவருடைய கட்டுப்பாடு, இதையெல்லாம் பார்த்து தான் அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து இன்று பேரும் புகழோடு சிறந்து விளங்கி கொண்டு வருகிறார்கள். நான் இங்கே கடைசியாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னது, நான் பள்ளி படிப்பை எனது கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு
அரசு பள்ளியில் படித்தேன் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதற்கப்புறம் பட்டம் முடித்து BA எக்கனாமிக்ஸ் படித்து முடித்தவுடன் எனது பெற்றோர்கள் எனக்கு திருமணம் செய்து விட்டார்கள். திருமணம் நடந்தது பின்பு படித்தால் நல்லது என்று எனது வாழ்க்கைக்கு வித்திட்ட பல தலைவர்களும் பல உறவினர்களும் மதிப்பிற்குரிய திரு பழனிவேல் கவுண்டர் அவருடைய மூத்த மகன் திரு டாக்டர் வேலுசாமி இங்கே இருக்கிறார். அவர்கள்தான் என்னை நீ கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, நீ லா படித்து வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், நான் உன்னுடைய சென்னைக்கு அப்போ தான் அவர் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர். ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன், நீ மெட்ராஸ் போய் சட்ட காலேஜில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னாங்க. பல அவர்களுடைய அறிவுரைப்படி மற்ற சான்றோர்களின் அறிவுரைப்படி மேற்கொண்டு படிக்க முடிவு செய்தேன். அப்போது எனது வாழ்க்கை துணைவி திருமதி சரஸ்வதி மற்றும் எனது உறவினர்களின் விருப்பப்படி சென்னை சென்று அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயில முடிவு செய்து 1970ஆம் ஆண்டு மே மாதம் நானும் எனது துணைவியாரும் சில சாமான்களோடு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் ஈரோட்டிலிருந்து சென்னை சென்றோம். அதுதான் எனது முதல் பயணம். சென்னைக்கு அதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நாங்கள் இருவரும் அடைந்த போது எங்கு போவது எப்படி போவது என்று தெரியாமல் தடுமாறி பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டிருந்த போது எனது நெருங்கிய நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் திரு பழனிவேல் கவுண்டர் அவர்கள் மாணிக்கம்பாளையம் டாக்டர் வேலுசாமியுடைய தாப்பனார் அவர்கள் தொலைபேசியில் தெரியப்படுத்தி ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் தன்னுடைய உதவியாளர்கள் காவலர்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் வரும் நேரத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் எங்களை அடையாளம் தெரிந்து எங்களை கூட்டிக் கொண்டு அவர்களுடைய வீட்டிற்கு ஐயா அவர்களுடைய வீட்டிற்கே கூட்டி போனார்கள். ஐயா அவர்களின் முயற்சியில் அங்குதான் நாங்கள் தங்கி இருந்தோம். அவர்களுடைய முயற்சியால் தான் அவர்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே, அதாவது சூரம்மாள் தெரு, இது எழும்பூர் பகுதி எக்மோர்ங்கிற ஏரியாவில் இருக்கு, வீடு வாடகைக்கு பிடித்து வேண்டிய சாமான்கள் பொருள்கள் அனைத்தையும் அவருடைய உதவியாளர்கள் மூலம் வாங்கி கொடுத்து எங்களை 1970 மே மாதம் அந்த வாடகை வீட்டில் தங்க வைத்தார்கள். அதன் பின் சென்னை சட்டக்கல்லூரியில் மறைந்த பேராசிரியர் திரு பழனிசாமி அவர்களின் எனது சீனியர் திரு துரைசாமி அவர்களின் உறவினர் திரு பழனிசாமி அவர்களின் உதவியோடு 1970 ஜூன் மாதம் சேர்ந்து சட்டக்கல்வி படிக்க ஆரம்பித்தேன். அப்போது நாங்கள் இருவரும் சென்னைக்கு புதியவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அப்பொழுதுதான் முதல் முறையாக சென்னைக்கு போகிறோம். குடி சேர்ந்ததுக்கப்புறம் லாவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐயாவுடைய வீட்டிற்கும் மதிப்புக்குரிய அம்மா பழனி அம்மா அவர்களுக்கும் எங்களுக்கு வேண்டிய நாங்கள் போன போதெல்லாம் தேவையானவற்றை கொடுத்து அனுப்புவார்கள். பொருட்களை அவர்களின் உதவியாளர்கள் மூலம் வாங்கி கொடுத்து நான் நல்ல முறையில் சட்டம் பயில உறுதுணையாக இருந்தார்கள். அவர்கள் உதவி செய்யாவிட்டால் முதலில் சட்டக்கல்லூரியில் என்னால் சேர்ந்திருக்க முடியாது. அதன்தான் அடித்தளமாக உள்ள அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு ஐயா அவர்கள் முக்கியமான காரணம். அப்பொழுது அவருடைய இல்லத்திற்கு நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று வருவோம். நானும் எனது மனைவியும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நேரில் போய் ஐயா அவர்களை சிறிது நேரம் பேசிவிட்டு, அப்பொழுது சக்திவேல், திரு முருகநாதன், திரு சிவகுமார் ஆகியவர்கள் எவ்வளவு உதவி செய்தார்கள் என்பது டாக்டர் முருகநாதனுக்கும் சக்திவேலுக்கும் தெரியும். எனக்கு கிராமத்திலிருந்து போனதுனால மெட்ராஸில் எங்கேயுமே தெரியாது. எல்லா உதவியும் அவங்க 3 பேர் தான் செய்தாங்க. ஐயா அவர்கள் செய்த உதவிகள் எனக்கு வாழ்க்கையின் அடித்தளமாக அமைந்து பின்பு 1973 சட்டப்படிப்பை முடித்து ஜூன் 1973 வழக்கறிஞராக பதிவு செய்து ஐயா அவர்களின் மருமகனான
மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு கே துரைசாமி அவர்களின் அலுவலகத்தில் உதவி வழக்கறிஞராக ஜூனியர் லாயர் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தொழில் செய்து வந்தேன். கடின உழைப்பாலும் சட்ட அறிவு திறனாலும் 46வது வயதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக 8/1/96 அன்று குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டு இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது எதற்காக சொல்கிறேன்? அதற்கு பின் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நான் உச்சநீதிமன்ற நீதிபதியாகும் பொழுது நீதிமன்றத்திலேயே தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது அதிக நேரம் ஆகாது, எல்லாம் ஒரு 10 நிமிடத்தில் முடிந்துவிடும். தலைமை நீதிபதியாக நான் பதவியேற்ற போது 40வது தலைமை நீதிபதி, தற்போதுள்ள சந்திரசூட் நீதிபதி அவர்கள் 50வது தலைமை நீதிபதி, 2013இல் 40வது தலைமை நீதிபதி. ராஷ்டிரபதி பவனில் போய் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும். நான் பதவியேற்று கொண்டு அங்கு பிரதம மந்திரி மற்ற சட்ட அமைச்சர்கள் எல்லோரோடும் கலந்துவிட்டு அன்று ஒர்க்கிங் டே, அதனால் நான் உச்ச நீதிமன்றத்திற்கு வருவதற்காக ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், புரோட்டோகால் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஜனாதிபதி, உதவி ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அடுத்தது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. கிட்டத்தட்ட ராஷ்டிரபதி பவனில் நான் அமர்ந்து புறப்பட்ட போது உங்களுக்கு அந்த ஜனாதிபதிக்கு உண்டான அத்தனை மரியாதைகளையும் செய்தார்கள். அப்பொழுது நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அதை நினைத்து பார்க்கிறேன். ஐயா அவர்கள் 1970இல் என்னை சட்டம் படிக்க வைக்காவிட்டால் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது. கலைஞர் ஐயா சொன்னது மாதிரி தமிழகத்திலிருந்து ஒருவர் தான் அப்பொழுது வரை ஆக முடிந்தது என்று சொன்னார்கள். அதை நினைத்து கொண்டே நான் உச்ச நீதிமன்றத்திற்கு எனக்கு வந்ததே தெரியவில்லை, ஒரு 7 நிமிடத்தில் வந்துவிட்டேன். வந்து போர்ட்டிகோவில் என்னுடைய உதவியாளர் கதவை திறக்கும் பொழுதுதான் அதை நினைத்து என்னுடைய அறைக்கு சென்று நான் என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன். எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், ஐயா அவர்களின் உதவிகள் எனக்கு எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பெரிதும் உதவியாக இருந்தது என்பதை இங்கே அனைவரிடமும் கூறிக்கொள்கிறேன். கண்டிப்பாக நான் வழக்கறிஞராக படித்து கொண்டிருக்கும் போது திரு சக்திவேல், திரு டாக்டர் முருகநாதன், சிவகுமார், அக்கா மணி, அக்கா கலா எல்லோரும் அவ்வளோ உதவி செய்தார்கள். ஏன்னா நான் கிராமத்திலிருந்து போனதுனால அவ்வளோக்கா தெரியாது. ஸோ அதெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அதனால்தான் ஒரு மாதத்திற்கு முன் சக்திவேல் எனக்கு தொலைபேசியில் கலந்து பேசும் பொழுது சொன்னவுடன் நான் உடனே ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா இது ஒரு சந்தர்ப்பம். ஐயா அவர்களை பற்றி நினைத்து பார்க்க நாம் ஒரு பெரிய பதவிக்கு வர்றதுக்கு காரணமாக அடித்தளம் என்றவர் ஐயா அவர்கள். அதனால தான் இங்கே நான் கலந்து கொண்டு இப்பொழுது பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஐயா அவர்களின் 100ஆண்டு மற்றும் இந்த நூல் வெளியீட்டு விழா, அந்த நூல் தான் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன் நான். அதிலே எல்லாம் ஒவ்வொருத்தருடைய கட்டுரையும் இருக்கு, எல்லோரும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக இங்கே உள்ள ஒரு இளைஞர்களுக்காக ஐயா அவர்கள் மூலம் ஒரு சின்ன செய்தியை இங்கே நான் ஆங்கிலத்தில் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஐ கோட் ஜான் எஃப் கென்னடி's statement. I quote, ask what your country can do for you. Ask what you can do for your country. This is the statement by John F. Kennedy. The youth is the backbone of any nation. They are the future leaders, entrepreneurs and employees who will drive economic growth and development. India is home to 1/5 of the world's youth population, one of the youngest populations in the world, and it is India's most valuable asset. This demographic dividend could play a critical role in achieving nation's ambitious target of becoming a $1 trillion economy. The large youth population offers both workforce and market. These young people are driving a culture of innovation, entrepreneurship and diversity.
as we march towards 100th anniversary of our independence, let us recognize the power and agency of our youth. They are the torch bearers of our dreams, the harbingers of radiant future. To quote the former President Dr. APJ Abdul Kalam, dream, dream, dream. Dreams transform into thoughts and thoughts result in action, unquote. It is through their dreams and actions that the vision of Dream India at 2047 will be realized. Success stories like those of C.S. Arumugam Ayya will be a source of inspiration for our youth and the generation to come. இறுதியாக திரு C.S. ஆறுமுகம் ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களின் பணி சிறப்பும் பொதுநல சேவையும் இன்றும் என்றும் நம் அனைவராலும் போற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அவரின் கொள்கைகளை அப்படியே பின்பற்றி அவரின் ஆசியுடன் அவரின் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் சமுதாய நலனுக்காக பல சிறப்பான சேவைகளை செய்து வருகின்றனர். திரு C.S. ஆறுமுகம் ஐயா அவர்களின் 100வது பிறந்த நாளான இன்று அவரை வணங்கி அவரின் நல்லாசி பெற்று நம் பணியில் சிறந்து விளங்கவும் பல சமுதாய சேவைகளை முன்னெடுப்போம் என்றும் உறுதியேற்போம். நான் முடிப்பதற்கு முன் இங்கே திரு மாணிக்கம் அவர்களையும் திரு சக்தி துரைசாமி அவர்களை பார்த்ததுடன் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். நான் 8/1/96 நீதிபதியாக சென்னை நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்ற ஒரு வாரத்தில் ஐயா என்எம் ஐயா அவர்களிலிருந்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. என்னிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறீர்கள். நான் விசாரித்த வகையில் நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதியாகவும் தலைமை நீதிபதியாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்கள் வயதை பார்க்கும் பொழுது நான் ஒரு பாராட்டு விழா உங்களுக்காக எடுக்கலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், அந்த தேதியில் அடுத்த வாரம் பொங்கல் வருகிறது, ஈரோட்டிலேயே நாம் அந்த விழாவை வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள். நான் சொன்னேன், ஐயா ரொம்ப அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு இருந்தாலும் ஒரு நீதிபதி ஆனதற்கு அப்புறம் இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று. இருந்தாலும் அவர்கள் இல்லை, நீங்கள் இந்த ஒரு முறை கலந்து கொள்ளுங்கள், அதற்கப்புறம் நீங்கள் எந்த விழாவிலும் கலந்து கொள்ள வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது நான் தைரியமாக அவர்களிடம் சொன்னேன், ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள், முடிந்தால் அதை செய்யுங்கள் என்று. நீங்கள் ஏன் கொங்கு நாட்டிலிருந்து நீதித்துறையில் மட்டும் இந்த பதவிக்கு வந்தவருக்காக பாராட்டு விழா செய்வீர்கள்? அதே மாதிரி கொங்கு நாட்டை சேர்ந்தவர்கள் இன்று பல துறைகளில் சேர்ந்து விளங்குகிறார்கள், அவர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று ஐயா அவர்கள் என்னை கேட்டார்கள். அப்பொழுதுதான் நமது சிபிஐ டைரக்டர் அந்த திரு DR கார்த்திகேயன் காவல்துறையிலிருந்து ஒரு சிறந்த பணியாளர் என்று சொன்னேன். உடனே அது சரியான முடிவு, நான் அவரையும் கேட்கிறேன் என்று. அதே மாதிரி அப்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராக இருந்தார்கள் குழந்தைசாமி, BC குழந்தைசாமி. அவருடைய துணைவியார் இந்திரா குழந்தைசாமி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருந்தார்கள். அவர்கள் இருவரையும் கல்வித்துறை சார்பாக கூப்பிடலாம். அதே மாதிரி தொழில்துறையில் இன்று ஹேண்டிகேப்டு ஊனமுற்றவர்களை வைத்து தொழிலை நடத்தி அவர்களுக்காக இன்று ஒரு செய்து கொண்டிருப்பவர்கள் ஈரோட்டில் சக்தி துரைசாமி அவர்களும் அவர்களுடைய துணைவியார் அவர்களும். உடனே அவர்கள் மிகச்சிறந்த செலெக்ஷன் என்று சொல்லி நாளை இந்த 4 பேரையும் கேட்கிறேன், ஒரு 2 நாள் டைம் கொடுங்கள் என்றார்கள். ஒரு வாரத்தில் ஐயா அவர்கள் 4 பேரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஈரோட்டில் 15/1 பொங்கலுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன். நான் நீதிபதியான வருடம் 96ஆம் ஆண்டு ஒரு பாராட்டு விழா நடத்தினார். எனக்கு அது ஒரு பெரிய
ஒரு திருப்தியாக இருந்தது. எது காரணம்னா நம்ம ஒரு ஐயா அவர்களெல்லாம் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து பாராட்டுறாங்கன்னு நான் அந்த மீட்டிங்லேயே சொல்லிட்டேன். ஐயா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இதில் கலந்து கொள்கிறேன். நான் இனிமேல் இந்த மீட்டிங்கெல்லாம் கலந்துக்கிறது கஷ்டம். எங்கள் தொழில் சம்மந்தமாக, நீதித்துறை சம்மந்தமானது, கல்வித்துறை சம்மந்தமானதுன்னா கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி தெரிவித்தேன். ஸோ இங்கே வந்து திரு மாணிக்கம் அவர்களும் திரு துரைசாமி அவர்கள் இருக்கார்கள். எங்கள் ஏரியாவில் உறுதுணையாக, எங்கள் ஏரியா பவானி அந்த பக்கம்லாம் வந்து நாங்கள்லாம் இன்றைக்கி ஓரளவு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் சக்தி சுகர் ஃபேக்ட்ரி. அதுக்கு எண்ணம் ஐயா அவர்கள் காரணம். இன்றைக்கும் நான் ஒரு விவசாயி, அதை நினைத்து பார்த்து இன்றைக்கும் மாணிக்கம் அவர்களை பார்த்த போதெல்லாம் ஐயா அவர்களுடைய எண்ணம் ஐயா அவர்களுடைய ஞாபகம் வரும். ஸோ இதை சொல்ல வேண்டும் நினைத்தேன். அவர்களை பார்த்தோன்னே ப்ளீஸ். இறுதியாக இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.